ஐயா, மடிப்பிச்சை வாங்காமலே போறீங்களே. உங்களை நான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? மன்னிச்சிடுங்க. மாசாணி அம்மாக்காக மடிப்பிச்சை கேட்டு அதை உங்ககிட்ட கொடுக்காம விட்டா ஆத்தா என்ன கோச்சுக்குவா தானே? பெரிய மனசு பண்ணி இதை வாங்கிட்டு போங்க ஐயா. ஐயா, தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி தாயே. ஹலோ, யாரு? கௌரி, நான் தான். துர்கா, இது என்ன புது நம்பரா இருக்கு? உன் சித்தப்பா உன் கூட பேச போன் இல்லாம கஷ்டப்படுறேன்னு புது போன் வாங்கி கொடுத்திருக்காரு. இதுதான் என்னோட நம்பர். சின்ராசு கிட்ட சொல்லி என் பேரை போட்டு பதிச்சு வச்சுக்க. சரி துர்கா, நான் பதிச்சு வச்சுக்கிறேன். என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? புது போன் வாங்கியிருக்கேன்ல, அதனால உன்கிட்ட தான் பேசணும்னு தோணுச்சு. அதான் போன் பண்ண. என்ன விஷயம்? உன் குரல் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. ஆமா துர்கா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு கௌரி? நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முத காரணம் மாசாணி அம்மாக்காக மடிப்பிச்சை போட்டது. ரெண்டாவது காரணம் நீ எனக்கு போன் பண்ணது. ஓ, மாசாணி அம்மாவுக்கு மடிப்பிச்சை போட்டியா? ஆமா, மடிப்பிச்சை கேட்டது யாரு? அது யாருன்னே தெரியல துர்கா. இதுக்கு முன்னால நான் அவரை பார்த்ததே இல்ல. மாசாணி அம்மாக்கு மடிப்பிச்சை வேணும்னு கேட்டாரு. அவருக்கு மடிப்பிச்சை போட்டேனா அதான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். கௌரி, மடிப்பிச்சை போட்ட சரி, அதோட சேர்த்து அவர் வீடு புகுந்து ஒரு பொருளையும் எடுத்துட்டு போகட்டும்னு விட்டுட்டியே, பரவாயில்லையா? என்ன சொல்ற துர்கா? எதை தொலைச்சிட்டு நிக்கிறேன்னு நீயே போய் பாரு. அது என்னன்னு உனக்கே தெரியும். பதட்டப்படாத. அவரு உன் ஊர் எல்லைய தாண்டி இருக்க மாட்டாரு. ஓடி போய் வாங்கிட்டு வந்துரு. அப்போ வந்தவரு பேழப்பட்டிய திருடதா மடிப்பிச்சை கேக்குறதா சொல்லி வந்தாரா? அவரு யாரு துர்கா? இப்ப புரியுதா? சரி போ, நான் சொன்னபடி செய். அந்த பேழப்பட்டிய அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துரு.
பாப்பா, தாராளமா மடிப்பிச்ச கொடுத்துட்டு என்ன போக விடாம ஏன் வழி மறைச்சு நிக்கிற? யாசகமா கொடுத்தத யாராவது திருப்பி கேட்பாங்களா? எனக்கு தெரியாம ஏன் வீடு புகுந்து திருடிட்டு போறியே, அது திருப்பி கொடு, நான் உனக்கு வழி விடுறேன். இல்லன்னா என்ன மீறி உன்னால இங்க இருந்து போக முடியாது. என்ன சொல்ற நீ? அம்மனின் உபாசகன்னா திருடன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தாத. சின்ன குழந்தையா இருக்க, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். வழி விடு. இல்ல இங்க பார், உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு நான் போயிடுவேன். உன்னால என்ன முடிஞ்சா தூக்கி எறிஞ்சிட்டு போ பார்க்கலாம். நான் மாசாணி அம்மாவோட குழந்தை, உன்னால என்ன நெருங்க கூட முடியாது. நீ திருடி இருக்கிறது அம்மனுக்கு சொந்தமான பேழை. அம்மனுக்கு எப்படி பூஜை பண்றோமோ அதே போல அந்த பேழைக்கும் விளக்கேத்தி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாசாணி அம்மா பேரு சொல்லி யாசகம் கேட்டு வந்த நீ அவளுக்கு சொந்தமான பேழைய தூக்கிட்டு போனா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? மரியாதையா பேழைய என்கிட்ட கொடுத்துட்டு நடைய கட்டு. நான் தான் எதுவும் எடுக்கலன்னு சொல்றேனே. திருட தான் திருடினத என்னைக்கு ஒத்துட்டு இருந்திருக்கான். ஆனா இவ்ளோ தூரம் வந்த பேழைய திருடிட்டு இல்லைன்னு மறுக்கிறேனா? அது எவ்வளவு முக்கியங்கிறத ஓ மூலமா ஆத்தா எனக்கு உணர்த்திட்டா. என் ஆத்தாளுக்கு சொந்தமானதை திருப்பி கொடுத்துடு. மாசாணி அம்மா கோவத்துக்கு ஆளானா என்ன நடக்கும்னு தெரியுமா? இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. நான் அந்த பெட்டியை எடுக்கல. இப்ப நீ வழி விடல, என் கோவத்துக்கு நீ ஆளாக வேண்டியது வரும். என்ன காக்குற தெய்வம் மாசாணி. அவளுக்கு முன்னாடி உன்னோட கோவம்லாம் என்னை என்ன பண்ணிடும்? நாளுக்கு நாள் அந்த பேழையோட சக்தி அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அது தெரியாம பெட்டியை திருடிட்டு வர சொல்லி யாரோ உன்னை அனுப்பியிருக்காங்க. உனக்கும் உன்னை ஏவி விட்டவங்களுக்கும் ஏதோ ஒரு கேடு காலம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதிகமான சக்தி நிறைஞ்ச அந்த பேழையில கை வச்சிருப்பீங்களா? நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ யாசகம் போட்டா அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணு இல்ல. சொன்னதையே நீ திரும்ப திரும்ப சொல்றதுனால நீ திருடினது இல்லைன்னு ஆயிடாது. நேரம் போக போக அந்த பேழையோட கணத்தை சுமக்கிற பலம் கூட உனக்கு இல்லாம போயிடும். நீயே அதை திருப்பி கொடுத்துட்டு போனேன்னா உனக்கு உயிராவது மிஞ்சும். அந்த பேழைய அவ்வளவு புனிதமான பொருளா பாதுகாக்கிறேன்னா அதால ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க கூடாதுன்னு தான் பேழைய திருடிட்டு போக பாக்குறீங்க. ஆனா அந்த பேழைய பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்கா. அது ஆத்தா எனக்கு கொடுத்துருக்க உத்தரவு. உன்கிட்ட இருந்து பேழைய மீட்டு ஆத்தா கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன். என்ன மீறி உன்னால இங்க இருந்து போக முடியாது. ஏய், பேழை பெட்டிய கொடுத்துடு. சின்ன பொண்ணு, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. பேசாம ஒதுங்கி போயிரு. சரி, அப்போ யாசகம் வாங்கிட்டு போற அந்த பைக்குள்ள என்ன இருக்கு எனக்கு காட்டு. அதுல பேழை இல்லைன்னா உன் வழிய நான் மறைக்க மாட்டேன். எங்க மடிய காட்டு. அதுல நீ கொடுத்த அரிசிதாமா இருக்கு. அப்படியா? அதை எடுத்து காட்டு, நான் நம்புறேன். சொன்னா கேட்க மாட்டேன். இப்ப வழி விட போறியா இல்லையா? மடியில கனம் இல்லைன்னா எதுக்காக பயப்படுற? அதுல யாசகமா வாங்கின அரிசிதான் இருக்குன்னா மடிய திறந்து காட்டிட்டு போ. ஐயோ பாபு! அம்மா மாசாணி தாயே,
கிளையில தொங்குற பேழைய பழுது இல்லாம என்கிட்ட கொடு. கனக துர்காவே போற்றி, ஓம் காளி துர்காவே போற்றி, ஓம் கனக துர்காவே போற்றி, ஓம் காளி துர்காவே போற்றி. துர்கா, என்ன கௌரி, பேழை இன்னைக்கு ஆத்தாவ பார்க்க போயிடுச்சு போல. பேழை ஆத்தாவை பார்க்க போயிடுச்சா? என்ன சொல்ற, எனக்கு புரியல. ஆமா கௌரி, ஒரு வேப்ப மர கிளையில இருந்து தானே பேழையை நீ எடுத்துட்டு வந்த. ஆமா. அந்த வேப்ப மரம் சாதாரண மரம் இல்ல, அம்மனுக்கு பிடிச்ச விரிச்ச வேப்ப மரம். அங்க இருந்துதான் நீ பேழையை எடுத்துட்டு வந்த. ஒரு வேப்ப மர கிளையில இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா அது விரிச்ச வேப்ப மரம்னு எனக்கு தெரியாது துர்கா. ஆமா, அந்த மரம் கடந்த 4 யுகத்திலயுமே அம்மனுக்கு உகந்த மரமா இருந்துச்சு. அது எப்பவுமே அம்மனுக்கான மரமா தான் இருக்கு. அந்த மரத்துல இருந்து தனக்கு தேவையான பிரபஞ்ச சக்திய அந்த பேழை எடுத்துக்கிச்சு. அதனால அதோட வீரியம் இன்னும் அதிகமாயிடுச்சு. சரி, எப்பவும் போல பேழைய வீட்ல வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வா. அந்த பேழைக்கு ஒரு பெரிய வேலை வரப்போகுது. அப்படியா? அப்படி என்ன வேலை வரப்போகுது? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னன்னு சொல்லு துர்கா. அது எப்போ தெரிஞ்சுக்கணும்னு இருக்கோ அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்குவ. அப்படி ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கலாம். சரி துர்கா. எப்பவும் போல பேழைக்கு தினமும் பூஜை பண்ணு. நாளைக்கு உன்கிட்ட பேசுறேன். வச்சிடுறேன் கௌரி. சரி துர்கா. என்னதான் இருக்கு இதுல? இத பத்தி பூடகமா பெருசா சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் இப்பதான் தூங்கி எழுந்திருக்கிறேன். எதிரில் உட்கார்ந்து இப்படியா பயமுறுத்துவ? ஓ, இன்னைக்கு ஓ முகத்துல முழிச்சிருக்க. என்னென்ன நடக்க போகுதோ தெரியல. ஹே, கனகாவால கெட்டவங்களுக்கு தான் பிரச்சனை, நல்லவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததும் இல்ல, வரவும் வராது. ஆமா, நீ ரொம்ப நல்லவளாக்கும்.
என்ன பொறுத்த வரைக்கும் நீயே கெட்டவதான். என்னால இந்த வீட்டுக்கு வந்துட்டு என்னையும் ஆட்டி படைக்கிற நம்பிக்கை துரோகிடி நீ. ஏய் சொல்லு, காலங்காத்தால எதுக்காக வந்து என் கழுத்து அறுக்குற? கழுத்து அறுக்கிறனா? இரு, நிஜமாவே உன் கழுத்தை அறுக்கிறேன். கனகா கனகா இரு இரு இரு. விடு, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், நீ கோச்சிக்காத. வந்த விஷயத்த சொல்லு. அந்த பயம் இருக்கணும். கோவில் சில திருட்டு கேஸ் இருக்குல்ல, அது அடுத்த கட்டத்துக்கு போகாம குளத்துல போட்ட கல்லா? என்னது? நீங்க துர்காவை கல்ல கட்டி குளத்துல போட்டீங்களே, நான் அத சொல்லல. குளத்துல ஒரு கல்லு தூக்கி போட்டா அது எப்படி அசையாம கிடக்குமோ, இந்த கேஸும் அப்படி இப்படின்னு நகராம போட்டபடியே கிடக்கு. அதான் உன்கிட்ட அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நீயும் நானும் என்ன போலீஸா? திருட்டு கேஸ பத்தி நாம எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்? ஆளை விடு, நான் பிரஷ் பண்ணிட்டு சூடா காஃபி குடிக்க போறேன். வீணா, நம்ம கோவில் சில திருடு போயிருக்கு. அத பத்தி நாம பேசாம யார் பேசுறது? சரி, நீ எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்றத மட்டும் கேளு. ஹே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேட்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்ல. கேட்க மாட்டேன்னு சொன்னா விட்டுருவியா என்ன? இன்னைக்கு என்னோட பொழுது இப்படிதான் விடிஞ்சிருக்கு. சரி சொல்லு. சொல்றேன் கேளு. கோவில் கேஸ்ல அர்ச்சகர் வீட்டுக்கு ஒரு ரவுடி பையன் போனால, அவன் யாருன்னு நாம தான் நந்தினி மேடம்க்கு காட்டியே கொடுக்கணும். ஏய் இரு. ரவுடி அர்ச்சகர் வீட்டுக்கு போன கதைய நம்ம சீரியல்ல தானே பார்த்தோம். நிஜத்திலேயே அர்ச்சகர் வீட்டுக்கு அப்படி ஒரு ரவுடி போனானா? வீணா, இங்க என்ன பெரியயாவா இருக்காரு? நாம மட்டும் தானே இருக்கோம். ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியே. ஒரிஜினலா என்ன நடந்துச்சோ அந்த கதையை தானே சீரியல் கதையா வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் உனக்கு தெரியாதுன்னு சொல்லு பாப்போம். அதோட நந்தினி மேடம் சீரியல்ல வந்த சீனை பார்த்துட்டு தான் நெஜ அர்ச்சகர் வீட்டுக்கு விசாரணைக்கு போனாங்க. ஓ, ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி என்கிட்டே சீனை போடாத, சரியா? நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாம நான் சொல்றத முழுசா கேளு. அந்த அர்ச்சகர் வீட்டுக்கு போன ரவுடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம நந்தினி மேடம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவன் யாருன்னு நாம தான் உங்களுக்கு காட்டி கொடுக்கணும். அப்பதான் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும். என்ன சொல்ற? இங்க பாரு கனகா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன். என்ன கூப்பிட்டு சரவண பெருமாளும் மாமாவும் பேசிக்கிற வீடியோவை பாருன்னு காட்டினேன். ஏன் வாய் சும்மா இருக்காம? மாமா சரவண பெருமாளை தான் பார்க்க போனதா அத்தை கிட்ட உளறிட்டேன். மாமாவுக்கு ஏன் மேலேயே சந்தேகம் வந்துருச்சு. அந்த நேரம் நீ வேற வீணாக்கா வீணாக்கான்னு கூப்பிட்டு என் உயிர் எடுத்த. அவருக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்ப என்னடான்னா, பொழுது விடிஞ்ச உடனே அடுத்த அசைன்மெண்டோட வந்துட்டேன். இன்னொரு தடவை மாமா கிட்ட நான் மாற்றணும் இல்லையோ, யார்கிட்டயாவது நான் மாமாவை மாட்டி விட்டுட்டேன்னா அவர் என்ன இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாரு. எதுக்கு வம்பு? கனகா, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்ன ஆளை விடு, நான் போகணும். புரியுது வீணா. இந்த தடவை நான் சொல்றத கேட்டு யார்கிட்டயாவது உளறி தொலைச்சிட்டா எங்க உங்க பெரியயாவே மாட்டுக்கு வரோன்னு பயப்படுற, அதானே? ஆனா உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். அவருக்கு எப்ப விதியோ அப்ப குடிச்சிட்டு போறாரு. இப்போ என்ன விடு. அதை எப்படி விட முடியும்? அர்ச்சகர் வீட்டுக்குள்ள புகுந்த அந்த பொறுக்கி பையன் யாருன்னு நாம தானே நந்தினி மேடம் கிட்ட சொல்ல போறோம். அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிக்கிற வேலைய அவங்க பாத்துக்க போறாங்க. அவன் யாருன்னு தெரிஞ்சா நந்தினி கிட்ட நீயே சொல்லு. ஏன் என்ன கூட்டணி சேர்த்துக்கிற? நந்தினி மேடமுக்கு க்ளூ கொடுக்க போறதே நீ தானே. என்ன? நானா? என்ன உளர்ற? ஆமா வீணா, நீ தான் சொல்ல போற. என்ன விளையாடுறியா? அந்த ரவுடிய பத்தி
எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதாவது சொல்ல போய் அவனை உனக்கு எப்படி தெரியும்னு கேஸ் ஏன் பக்கம் திரும்பிருச்சுன்னா? அப்படிலாம் திரும்பாது வீணா. உன் மேல பழி வராதபடி ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்க. ஐடியா என்னன்னா, நீ ஒரு கனவு கண்ட மாதிரியும் அத நந்தினி மேடம் கிட்ட சொல்ற மாதிரியும் சொல்லிடு, அவ்வளவுதான். அந்த தகவல் உனக்கு வந்த மாதிரி நீயே சொல்ல வேண்டியதானே? எதுக்கு ஏன் மூலமா சொல்லணும்னு நினைக்கிற? ஏற்கனவே தெலுங்குக்காரின்னு ஒரு கெட்ட போட்டு பேசிட்டு தான் இருக்க. சீரியல்ல வச்சு துர்காவா நானாவும் அவங்களுக்கு க்ளூ கொடுத்துக்கிட்டு தான் இருக்க. ஒரு சேஞ்சுக்கு நீ சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன உனக்கு? ரவுடி பயல பத்தி சொன்னா அவனை அனுப்புன பெரியய்யாவை பத்தியும் சொல்ல வேண்டியது இருக்குன்னு பயப்படுறியா? இப்போ சீரியல்ல பெரியய்யா கேரக்டரை பண்ணையாரா காட்டுறாங்களா? அதே மாதிரி உன் கனவுல வந்தது ஒரு எக்ஸ் கேரக்டர்னு சொல்லிடு, அவ்வளவுதான். இல்ல, எனக்கு பயமா இருக்கு. எப்பவும் நான் இந்த ஜமீனோட மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவ போல. இத பார், நீ சொல்றத என்னால செய்ய முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முடியாதா? முடியாது. எங்க என்ன பார்த்து சொல்லு. முடியாது. போதுமா? என் கண்ணை பார்த்து சொல்லு. உன் கண்ணை பார்த்து தானே பார்த்தே சொல்றேன். வீணா, நான் சொல்ல போறத அப்படியே கேக்குறியா? சொல்லு. இப்ப நான் என்ன செய்யணும்? சரி, நான் என்ன சொல்றேனோ அத அப்படியே நீ நந்தினி மேடம் கிட்ட சொல்லணும். புரிஞ்சுதா? ம். ம். ஏன் அசோக், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு இன்னைக்கு பேங்க்ல லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்களா? ஆமாண்ணே, மேனேஜர் சாங்ஷன் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அவங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டேன்ல. ஆமா அசோக், இப்போல்லாம் போலி டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு நிறைய ஃபோர்ஜரி நடக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. ஆமாண்ணே. போலீஸ்காரி இவனுக்கு எதுக்கு கால் பண்றா? என்னவா இருக்கும்? ஹலோ அசோக், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு வேலையா பேங்க் வரைக்கும் போயிட்டு இருக்கேன் மேம். எனி ப்ராப்ளம் மேம்? ஒரு முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும். உங்களால நேர்ல வர முடியுமா? நான் வரேன் மேடம். எங்க வரணும்? நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், கொஞ்சம் உடனே வாங்க. ஓகே மேம், ஓகே மேம். நான் இப்பவே அந்த இடத்துக்கு வந்துடுறேன். ம். அண்ணே, ஏதோ அவசரம்னு நந்தினி மேடம் சொல்கிறாங்க. நான் உடனே போய் தான் ஆகணும். நீங்கள் ஒரு கேப் புக் பண்ணி போயிடுறீங்களா? என்ன விஷயமா வர சொல்றாங்க அசோக்? எனக்கு தெரியலண்ணே, நேரில் வா பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. சாரிண்ணே, பாதியிலே இறக்கி விட்டுட்டு போகிறேன்னு தப்பாக நினைக்காத. அவங்க என்ன அர்ஜென்ட்டாக வர சொல்கிறதால தான். சரி அசோக், நோ ப்ராப்ளம்.
நீ போயிட்டு வா, பேங்க் வேலை நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே. ம். வர அசோக், பார்த்து போ. எங்க போறான் அவன்? அந்த போலீஸ்காரி இவனை எங்க வர சொல்லிருப்பா? அத்தை, டைனிங் டேபிள்ல டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். நான் வர மதியானத்துக்கு மேல ஆகும். அப்படி என்ன முக்கியமான வேலை? நந்தினி மேடம் தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஜீப் அனுப்புறேன், உடனே கிளம்பி வான்னு சொன்னாங்க. அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அந்த முன்னாடி போற வண்டியை ஃபாலோ பண்ணு. சீக்கிரமே போ போ போ. கொஞ்சம் ஃபாஸ்டா போ. அங்க போது பார், அந்த வண்டி தான். ஏய், ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. உனக்கு வேற வேலை இல்லையா? நந்தினி கூப்பிட்டா போயிடணுமா? அவங்க இஷ்டத்துக்கு வா வான்னு கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிடுறதுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல. நாம என்ன அவங்க வச்ச ஆளா? தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுற போறாங்க. உன்னால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது சிக்கல் வந்துட போகுது. நீ ஒண்ணும் போக வேணாம், இங்கே இரு. அவங்க மறுபடியும் போன் பண்ணி கேட்டா நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னதா சொல்லிடு. புரிஞ்சுதா? ஐயோ பிரியா, நந்தினி மேடம் நம்ம கோவில் செல திருட்டு விஷயமா ஏதோ பெருசா கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அது சம்பந்தமா சில விஷயங்கள் என்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் உடனே கிளம்பி வர சொன்னாங்க. பெரியா, அவங்க போன்ல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க என்ன போக வேண்டாம்னு தடுக்க மாட்டீங்க. என்ன சொன்னாங்க? ஹலோ மேடம். துர்கா, ஒரு முக்கியமான விஷயம். ஜமீன் வீட்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல நான் இருக்கேன். ஸ்டேஷன்ல சொல்லி உனக்கு ஜீப் அனுப்பி வச்சிருக்கேன். நீ உடனே கிளம்பி நான் இருக்கிற இடத்துக்கு வரணும். என்ன விஷயம் மேடம்? நான் எதுக்கு அங்க வரணும்? கோவில் கேஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா நான் உன்கிட்ட பேசணும். மேடம், இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி நீங்களே என்ன கூப்பிட்டுட்டீங்க. நான் கூப்பிடுவேன்னு நீ எதை வச்சு எதிர்பார்த்த? அது துர்காங்கிற சீரியல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கல. அன்னைக்கு கூட அந்த சீரியலை பார்த்துட்டு தான் ஏதோ ஐடியா கிடைச்சு நீங்க வேகமா எழுந்திருச்சு போனீங்க. அதனால சீரியல் கதைய வச்சு ஏதாவது சந்தேகம் கேட்பீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்க என்ன வர சொல்லிட்டீங்க. வெரி ஸ்மார்ட். மேடம். என்ன துர்கா? இல்ல, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன் மேடம், இந்த கேஸ்ல உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா? துர்கா, இங்க வந்து நீ சொல்ல போற பதில வச்சுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல் யூஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியும். அதனால சாக்கு போக்கு சொல்லாம உடனே கிளம்பி வந்துரு. நீங்க சொல்லி நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வந்துடுறேன் மேடம். ம். நம்ம கோவில் செல திருட்டு கேஸ் சம்பந்தமா மேடம் என்ன கூப்பிடுறப்ப நான் போகாம இருந்தா தப்பாயிடும்ல பெரியா? என்னால அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சா நல்லது தானே. நமக்கும் அம்மன் சிலை திரும்ப கிடைச்சு
கோவில் கும்பாபிஷேகத்தை குறிச்ச தேதியில நடத்தணும்ல. அதுக்கப்புறமா சிலையை திருடிட்டு போலியான சிலையை வச்சுட்டு போன அந்த திருட்டு களவாணிங்களுக்கு நாம தண்டனை வாங்கி கொடுக்கலாம்ல. ராமருக்கு உதவுன அனில் போல இந்த கேஸுக்கு என்னால சின்னதா ஒரு உதவி பண்ண முடிஞ்சா அது நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச புண்ணியமா இருக்குல்ல பெரியா. அதோட நீங்க நான் போக கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம உங்க மேலதானே சந்தேகம் வரும். கொஞ்சம் அசந்தா நம்ம குடும்பத்து ஆளுங்க தான் சிலையை கடத்தினதா சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்புறம் என்கொயரி பண்றேன்னு நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத தலைவலியில. நான் சொல்றது சரிதானங்கய்யா? நான் போயிட்டு வந்துடுறேன். பெரியா, நான் போகட்டுமா? அப்பாடா, பெரியயாவே சம்மதம் சொல்லிட்டாங்க. மேடமோட ஜீப்பை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. வந்ததும் நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லு அர்ஜுன். அப்பா, நானும் அசோக்கும் கார்ல பேங்க் போயிட்டு இருந்தோம். அப்போ அசோக்கு நந்தினி கிட்ட இருந்து போன் வந்துச்சு. என்னடா சொல்ற? உடனே கிளம்பி ஒரு இடத்துக்கு தனியா வர சொல்லவும் பேங்க் நீ போன்னு என்னை இறக்கி விட்டுட்டு அவன் தனியா போயிட்டாப்பா. என்ன நந்தினி அசோக்கையும் வர சொல்லிருக்காளா? அசோக்கையும் வர சொல்லிருக்கானா? அப்போ வேற யாரும் வர சொல்லிருக்கா? டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துர்காக்கு போன் பண்ணி அவளையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்காடா. என்னப்பா சொல்றீங்க? அந்த நந்தினி என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியலையே. டேய், அசோக் ஏதாவது சொன்னானா? நேர்ல வா பேசிக்கலாம்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காளாம். என்ன விஷயம்னு தெரியலையேப்பா. டேய், நந்தினி அசோக்கையும் துர்காவையும் வர சொல்லிருக்கானா அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குன்னு தானே அர்த்தம். இந்நேரத்துக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? அசோக்க ஃபாலோ பண்ணி போயிருக்க வேணாமா? அவங்க எங்க சந்திச்சுக்கிட்டாங்க, என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கணும்டா. அதை விட்டுட்டு நந்தினி கூப்பிட்டா அசோக் போறான்னு சொல்றது என்னடா அது? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே இருக்க போறேனே தெரியல. அப்பா, நான் உங்க பையன்பா. நான் இப்ப அசோக்க ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் கால் பண்ணேன். அப்படியா? சூப்பர்ரா, என் மகனை நிரூபிச்சுட்ட. இத பாரு, அசோக்க ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனமா நோட் பண்ணு. ஆனா அப்படி நோட் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சரிப்பா. ஒரே நேரத்துல அசோக்கு, துர்கா, நந்தினி 3 பேரும் சந்திக்கிறாங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அர்ஜுன், அங்க நடக்கிற அத்தனையும் எனக்கு தெரிஞ்சாகணும். புரிஞ்சுதா? சரிப்பா. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். டேய், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். துர்கா இன்னும் கிளம்பல. நந்தினி ஜீப் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கா. ஜீப் வந்ததும் அவளும் கிளம்பிடுவா. அதனால கவனமா நோட் பண்ணு. புரிஞ்சுதா? சரிப்பா. துர்கா நந்தினியால இங்க தினம் ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு. நந்தினி எதுக்காக
அவங்கள வர சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கும். என்னங்க, என்ன? சிலை கடத்தல் கேஸ்ல உங்களை சிக்க வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. நாம பயந்து ஆக போறது ஒண்ணும் இல்ல. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அர்ஜுன் கிட்ட இருந்த தகவல் வர்ற வரைக்கும் பொறுமையா இருப்போம். மேடம், இந்த இடத்துக்கு வந்துடுங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் காடு மலைன்னு நடந்து வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு மேடம். ஆமாம், திடீர்னு எதுக்காக என்ன இங்கே வர சொன்னீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன். பை தி வே, இவர்தான் துர்கா சீரியலோட ரைட்டர் மிஸ்டர் செல்வம். ஹலோ சார். வணக்கம் சார். மேடம், சீரியல் ரைட்டரை எதுக்காக இங்கே வர வச்சிருக்கீங்க? சாரி அசோக், நான் அவரை இங்க வர வைக்கல. அவரு தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. புரியல மேடம். சொல்றேன். என்னங்க மேடம், இந்த ஆளு ஸ்டேஷனுக்கு கூட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மேடம். ஏன் வரணும், எதுக்கு வரணும், 1008 கேள்வி கேட்டு உசுர வாங்கிட்டான். மேடம், நீங்களா மேடம்? மேடம், நீங்க தான் வர சொன்னீங்கன்னு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே மேடம். எழுதுறவன் பிரம்மன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பெரிய ரைட்டரு. எனக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும்னு உங்க ஆளுங்களுக்கு தெரியல. கொஞ்சம் சொல்லி வைங்க மேடம். சொல்லுங்க மேடம், என்ன எதுக்காக வர வச்சீங்க மேடம்? சொல்றேன் ரைட்டர் சார். நீங்க எழுதி துர்கா சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுதுல்ல, அதுல வர கதையும் நிஜத்துல நடக்கிற பல விஷயங்களும் நிறைய ஒத்து போகுது. நிஜத்துல நடக்கிற மாதிரியே எப்படி உங்களால சீரியல் கதையை எழுத முடியுது? மேடம், இப்பெல்லாம் நிஜ சம்பவங்களை வச்சுதான் சீரியலாவோ படங்களாவோ நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனா நான் அந்த மாதிரியான கிரியேட்டர் கிடையாது. நிஜத்துல நடக்கிற யாரோ ஒருத்தர் கதையை காப்பி அடிக்கிற சீப்பான ரைட்டர் நான் கிடையாது. நான் எழுதுற கதை என்னோட கற்பனையிலிருந்து உருவாகி எழுதுறது. அப்படி நான் உணர்வு பூர்வமா எழுதுற கதை அப்படியே நிஜத்துல நடக்குதுன்னா அதுக்கு நான் எப்படி மேடம் பொறுப்பேற்றுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மேடம், ஒருவேளை இப்படி இருக்கலாம். என்னோட கதையை பார்த்து யாராவது இன்ஸ்பயர் ஆகி இருக்கலாம். அதோட விளைவா நிஜத்துல அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? மிஸ்டர், துர்கா சீரியல்ல வர கதை மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் இப்போ உங்க சீரியல்ல வந்துட்டு இருக்கு. அட, அப்படியா மேடம்? ஏதாவது கோஸ்ட் எனக்குள்ள பூந்து கதை எழுதுனதா நினைச்சிட போறீங்க மேடம்? ஒருவேளை இறந்த காலமும் நிகழ்காலமும் ஒரு புள்ளியில சங்கமிக்குதோ என்னவோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை கோஇன்சிடென்ட்டா இருக்கலாம்ல.
இருக்கலாம். அப்போ அடுத்து உங்க சீரியல்ல என்ன கதை வரப்போகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேடம், நீங்க போலீஸ் ஆபீசர் தான். நீங்க கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்காக இனிமே ஃபியூச்சர்ல என் கற்பனையில உதிக்க போற கதையை இப்பயே கேட்டா எப்படி என்னால சொல்ல முடியும்? வலுக்கட்டாயமா கேட்ட கதை வந்துடாது மேடம். என் கற்பனையில உதிச்சு அதை நான் எழுதுனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன். நீங்க வீட்டுக்கு வந்து கேட்டுக்கோங்க. மேடம், நீங்க என்னோட தீவிர ஃபேனுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் உட்காந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிலாம் ஸ்டேஷனுக்கு வர வச்சு என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்தேன்னா என்னோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அப்ப நான் வரட்டுமா மேடம்? வரேன் மேடம். ஒரு நிமிஷம் சார். ஆட்டோகிராஃபா மேடம்? இல்ல ஏதாவது செல்ஃபி எடுக்கணுமா மேடம்? சொல்லுங்க மேடம், உங்களுக்கு இல்லாததா என்ன? உன் பொடுநில 2 கொடுக்கணும். என்ன மேடம் பேசிட்டு இருக்கப்பவே இந்த அடி அடிச்சிட்டீங்க? பெரிய ரைட்டரை போய் என்ன மேடம் நீங்க? நான் கேக்குற கேள்விக்கு ஒன்னாவது உருப்படியா பதில் சொல்றியா? வாய திறந்தாலே பொய். இதுல வெட்டி பந்தா வேற. உன்னை பத்தி நான் விசாரிச்சுட்டேன்டா. நீ ஒரு ரைட்டரே கிடையாது. 2 சீரியல்ல செட் அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்க. சிட்டிக்குள்ள நடக்கிற ஈவென்ட்ஸ்க்கு விடிய விடிய போஸ்டர் ஒட்டியிருக்க. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, நடந்து முடிஞ்ச ஒரு பெரிய சம்பவம் அச்சு மாறாம அப்படியே அந்த சீரியல்ல வருது. அதே மாதிரி உன்னால எப்படி எழுத முடியுது சொல்றா. மேடம் மேடம் நான் சொல்லிடுறேன் மேடம். ஏற்கனவே புடனில அடிச்சது பொறிக்கலைங்க போயிருக்கு. மறுபடியும் அடிச்சிடாதீங்க மேடம். சொல்லுன்னு சொன்னேன். மேடம் அது வந்து மேடம் அது எப்படி சொல்றதுன்னா அது வந்து மேடம். சொல்ல போறியா? மேடம் இல்ல நானும் கட்டட்டுமா? மேடம் 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 சொல்லிடுறேன் மேடம். ஆனா அதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என் வீடு வரைக்கும் கொஞ்சம் வாங்க மேடம். ப்ளீஸ் வாங்க மேடம். வாங்க மேடம், உட்காருங்க மேடம். ஹேய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏற்கனவே நிஜத்துல நடந்த கதை அப்படியே உன் சீரியல் கதையில வருது. வந்த கதை உனக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டதுக்கு உன் வீட்டுக்கு வந்தா சொல்றேன்னு சொன்னல. இப்ப சொல்லு, சீரியல்ல நீ எழுதுற கதை உனக்கு எப்படி தெரியும்? இந்தாங்க மேடம். மேடம் மேடம் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். என்னால அடித்தாங்க முடியாது மேடம். சொல்லு. ஒரு வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்கு கொரியர்ல ஒரு பார்சல் வந்துச்சு மேடம். பார்சலா? ஆமா மேடம். மேல சொல்லு. அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா அதுல துர்கான்னு டைட்டில் வச்சு கதை எழுதின பேப்பர் கட்டு இருந்துச்சு மேடம். அதை படிச்சு பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதை ஏன் ஒரு சேனல்ல கொடுத்து சீரியலா எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சேன் மேடம். சேனல்ல கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் துர்காங்கிற சீரியலே ஸ்டார்ட் ஆச்சு மேடம். சரி, உனக்கு இந்த கதையை அனுப்புனது யாரு? அது தெரியாது மேடம். தெரியாதா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அது எப்படியா? இத்தனை கோடி ஜனம் இருக்கிறப்போ உன்னை செலக்ட் பண்ணி எதுக்காக இந்த கதையை உனக்கு அனுப்பணும்? சொல்லு, யார் அனுப்புனா? ஐயோ மேடம், இந்த கதை வந்தப்ப நானும் உங்களை மாதிரி தான் யோசிச்சேன். சாமி கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இவ்வளோ ஜனங்கள் இருக்கிற இந்த ஊர்ல அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது அது அதிர்ஷ்டம் இல்ல, அது துரதிர்ஷ்டம்னு. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. அதான் சொன்னனே மேடம், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மேடம். எனக்கு வந்ததை சேனல்ல கொடுத்து சம்பளத்தோட சேர்த்து நல்ல பேரையும் வாங்கிக்குவேன் மேடம். நான் திருவிளையாடல் படத்துல வர்ற தருமி மேடம். என்ன போய் உண்மையா கதை எழுதுற ரைட்டர்னு நம்பிட்டீங்களே மேடம். சரியா விசாரிக்க வேணாமா? இப்படி அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டீங்களே மேடம்.
இந்த வாரத்துக்கான கதை வந்திருக்கோம்ல, அத குடு. குட்ரா. மேடம் அதுல ஒரு சிக்கல் இருக்கு மேடம். என்ன சிக்கல்? இந்த வாரம் இன்னும் கதை வரல மேடம். ஏற்கனவே அனுப்பின கதைய இன்னும் 10 எபிசோடுக்கு ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. கதை எழுதுறவங்களுக்கு தெரியும்ல எபிசோடு இருக்கும்னு. மெதுவா வரும் போல. சரி, இதுக்கு முன்னால கொரியர் வந்த கவர் இருக்கணும்ல, அது கூட. இதோ ஒரு நிமிஷம் மேடம். கோபால் மேடம், இது பாருங்க. மேடம், கேஸ் கட்ல இருந்த அதே சிம்பிள், அதே வாசகம். கண்டிப்பா இது அம்மனோட வேலையா தான் இருக்கும். அன்னைக்கு நம்ம ஸ்டேஷன்ல விளையாட்டு காட்டினா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து விளையாட்டு காட்டியிருக்கா. நீங்க வேற. யோ, இதுக்கப்புறமா வந்த கொரியர் கவர் எல்லாம் காட்டு. மேடம் முதல்ல 5 எபிசோடுக்கு தான் கதை கொரியர்ல வந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் முதல் பார்ட் வந்தப்பவே அடுத்த கதை என்ன பண்ணணும்னு அதுல ஒரு பேப்பர்ல குறிப்பு எழுதியிருந்தாங்க மேடம். என்ன எழுதியிருந்தாங்க? என்ன எழுதியிருந்தாங்கன்னு நான் சொல்றதை விட அந்த லொக்கேஷனுக்கே உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன் மேடம். அப்பதான் விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். நான் சொல்றதெல்லாம் நம்பணும்னு தோணும் மேடம். எங்க இருக்கு அந்த லொகேஷன்? மேடம் இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் மேடம். வாங்க மேடம், நான் கூட்டிட்டு போறேன் மேடம். ஓ, வாங்க மேடம். இப்படியெல்லாம் கூட நடக்குமா மேடம்? கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. யாரோ கதை எழுதி அனுப்புனாங்களா, அந்த கதையை வச்சு ஒரு சேனல்ல டிவி சீரியலே டெலிகாஸ்ட் பண்ணாங்களா. இதை எப்படி நம்ப முடியும்? ஆனா பக்கத்துல அந்த ஃப்ராட் ரைட்டர் வேற இருக்கானே. மேடம் மேடம் என்ன ஆச்சு? சாரி அசோக், இந்த ஆளு அடுத்தடுத்து சொன்ன விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த போலி ரைட்டர் இருக்கானே, இவன் சொன்னதை கேட்டா தலைய சுத்திரும். அப்படி என்ன சொன்னாரு? தனக்கு கதை கிடைச்ச இடம்னு இவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனான்னு நான் சொன்னேன்ல. ஆமா, கதை கிடைச்ச இடம்னு சொல்லி அவர் உங்களை கூட்டிட்டு போனாரு. வேற எங்க? இதோ நம்ம நிக்கிறோமே இந்த இடம் தான். இந்த இடமா? இங்கயா? ஆமா அசோக். மேடம் இதுக்குள்ள மேடம். வாங்க போயா. இதோ அங்கதான் மேடம். மேடம் கொஞ்சம் பார்த்து வாங்க மேடம். வாங்க. யோ, அடுத்த கதை எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா இப்படி ஒரு வனாந்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க. மேடம் உண்மையிலேயே எனக்கு கதை இந்த இடத்துல தான் கிடைச்சது மேடம். அதனால தான் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹேய், அட்ரஸ்ன்னு ஒன்று இருந்தா தானே கொரியர் சர்வீஸ்காரன் டெலிவரி கொடுப்பான். இது ஒத்த மரம். இங்க ஆள் நடமாட்டத்தையே காணும். உன் வீட்டுக்கே கதைய பார்சல் பண்ணவங்க உன்னை இங்க வர வச்சு கதைய நேர்லயே கொடுத்தாங்களா? இல்ல மேடம். அப்புறம் இங்கதான் கதை கிடைச்சதுன்னு சொல்ற. என்ன எங்களை டைவர்ட் பண்ண பாக்குறியா? ஐயோ மேடம், உங்களெல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா?
நான் உண்மைதான் சொல்றேன் மேடம். சரி, எங்க எப்படி கிடைச்சது? மேடம் அதோ அங்கதான் மேடம் கிடைச்சது. அங்கயா? ஆமா மேடம். முதல்ல 5 எபிசோடோட கதை எனக்கு கொரியர்ல வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதே கொரியர்ல ஒரு லெட்டர் இருந்துச்சு மேடம். அதுல அடுத்த கதை வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ போன்னு ஒரு லொகேஷனை அதுல வரைஞ்சிருந்தது. அந்த லொகேஷன் தான் இந்த இடம். இந்த மரத்துக்கு கீழே ஒரு பாலித்தீன் கவர்ல ஒரு குயர் வெள்ளை பேப்பரை இங்க புதைச்சி வச்சுட்டு 1 வாரம் கழிச்சு வந்து பாருன்னு அந்த லெட்டர்ல போட்டு இருந்துச்சு. நானும் வந்து பார்த்தேன் மேடம். ஒரு பாலித்தீன் கவர்ல ஒரு குயர் வெள்ளை பேப்பரை புதைச்சி வச்சுட்டு சரியா 1 வாரம் கழிச்சு வந்து இந்த இடத்துல தேடி பார்த்தேன். நான் புதைச்சி வச்ச அந்த ஒரு குயர் வெள்ளை பேப்பர்லையும் அடுத்த கதை அச்சடிச்ச மாதிரி எழுதியிருந்துச்சு மேடம். கொரியர்லயே கதை எழுதி அனுப்பியிருக்கலாமே. இங்க வர வச்சு பேப்பரை புதைச்சு 1 வாரம் கழிச்சு இவரை வர வச்சு கதையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு. அப்போ இவர் இங்க வர வைக்கணும். கதையை எழுதி வச்சவங்களுக்கு அதுதான் மோட்டிவா இருந்திருக்கணும். ஆமா அசோக், இந்த போலி ரைட்டர் சொல்றது உண்மையா இருந்தா கதையை எழுதி வச்சவங்களுக்கு இந்த மரத்தடிக்கு இவரை வர வைக்கணும். இல்ல இவர் மூலமா போலீஸான என்ன இங்க வர வைக்கணும். ஓகே மேடம், முதல்ல கதை விஷயத்துக்கு வருவோம். முதல் தடவை பேப்பரை புதைச்சு வச்சாரு. 1 வாரத்துல வந்து தோண்டி பார்த்தப்ப அதுல கதை இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கதை கிடைக்கலன்னு சொன்னாரு. மறுபடியும் இவரு பேப்பரை புதைச்சு வச்சிருப்பாரு தானே. அதுக்கு அடுத்த வாரம் வந்தப்ப அதுல கதை எழுதி இருந்துச்சா இல்லையா? அத பத்தி நீங்க இவர்கிட்ட கேட்கலையா? கேட்டேன் அசோக். அப்போ அவன் ஒரு விஷயத்த செய்ய சொன்னான். அவன் சொன்னபடி செஞ்சதுனால அங்க அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. ஆஹா, நந்தினி அடுத்த குண்டை வீச போறா போல இருக்கு. அடுத்த அதிர்ச்சியா? என்ன அதிர்ச்சி? சரி, நீ சொல்றத கண்மூடித்தனமா அப்படியே நம்புற. நீ சொன்ன மாதிரி முதல்ல கொரியர்ல கதை வந்துச்சு. அப்புறம் அடுத்த கதைக்கு இங்க வந்து பேப்பரை புதைச்சு வச்சுட்டு 1 வாரம் கழிச்சு வந்து பார்த்த. அதுல கதை இருந்துச்சு, அத நீ எடுத்துக்கிட்ட. ஆமா மேடம். இந்த மரத்தடியில பேப்பரை புதைச்சு வச்சு கதை கிடைச்சதா சொல்ற நீ. இப்போ கதை இல்லைன்னு சொல்றியே, அது ஏன்? அப்ப நீ போன வாரம் பேப்பரை புதைச்சு வைக்கலையா? இல்ல புதைச்சு வச்சு திரும்ப வந்து பார்த்தப்போ அதுல கதை எழுதப்படலையா? போன வாரமும் வந்து பேப்பரை புதைச்சி வச்சுட்டு தான் போனேன் மேடம். ஆனா நான் வழக்கம் போல இங்க வந்து தோண்டி பார்த்தப்ப அந்த பேப்பர்ல கதை இருக்கணும்ல. ஆனா அதுல கதை இல்லை மேடம். அதுக்கு பதிலா வேற ஒண்ணு இருந்துச்சு மேடம். வேற ஒண்ணு இருந்துச்சா? ஆமா மேடம். யோ, அத நீ உன் வீட்லயே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. நீ எடுத்த அந்த பேப்பரை உன் வீட்லயே காட்டியிருக்கலாம்ல. இங்க எதுக்கே கூட்டிட்டு வந்த? 2வது தடவை தோண்டி எடுத்த பேப்பரை நான் தான் வீட்டுக்கே எடுத்துட்டு போலையே மேடம். எடுத்துட்டு போலையா? ஏன்? தோண்டி எடுத்த பேப்பரை மறுபடியும் இதே இடத்துல புதைச்சி வச்சுட்டு நான் பயத்தோட வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். பயத்தோட வீட்டுக்கு போயிட்டியா? அப்படி அதுல என்னதான் இருந்துச்சு? மேடம், நான் சொல்றதை விட அதை நீங்களே தோண்டி பார்த்துருங்க மேடம். கான்ஸ்டபிள் மேடம், அதை எடுங்க. ஓகே மேடம்.
யோ எந்த இடத்துல இருக்கு? அங்கதான் நேரா அந்த கல்லு பக்கத்துல பாருங்க. எங்க எங்கயா? மேடம் ஃபைல் இருக்கு மேடம். எடுங்க, வெளியே எடுங்க. இந்தாங்க மேடம். முதல் பக்கத்துல இப்படி இருந்துச்சா, அடுத்தடுத்த பக்கத்துல கதை இருக்கும்னு அப்படியே புரட்டி பார்த்தேன். ஆனா முன்ன மாதிரி கதை எதுவும் இல்லை. ஆனா கடைசி பேப்பர்ல புரியாத மாதிரி புரியாத மொழியில இருந்துச்சு. அதுக்கு அர்த்தம் தெரியாததுனால அதை நான் பெருசா எடுத்துக்கல மேடம். என்னன்னு நீங்களே பாருங்க மேடம். அசுரவதம் உறுதி. அசுரவதம் உறுதி. மேடம் இது சீரியல் கதை. யார் அசுரவதம் பண்றதா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு சீரியல் கதைப்படி பார்த்தா அது சப் இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ துர்கா சீரியல்ல சப் இன்ஸ்பெக்டர் சாக போறது உறுதி. அப்போ நிஜத்துல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற கேரக்டர் அப்ப அவருக்கு சாவு உறுதின்னு நினைக்கிறேன். முதல்ல சொன்னதை நான் சீரியஸாவே எடுத்துக்கல. ஆனா இப்போ கண்கூடாவே பார்த்துட்டேன். இது எப்படி நான் நம்பாம இருக்க முடியும்? நீங்க சொல்றது எல்லாமே ஏதோ விட்டால் ஆச்சாரியா படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆனா அசோக், இனிதான் ஒரு முக்கியமான விஷயத்தையே நான் சொல்ல போறேன். ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இதெல்லாம் எனக்கு தெரியணும்னு தானே நீங்க என்ன இங்க வர வச்சிருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க மேடம். மட்டசேகர், அவனோட கூட்டாளிங்க, மர்டர் கேஸ், கோவில் சில கடத்தல் கேஸ், இந்த சீரியல் விவகாரம், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் யார் இருக்காங்கங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு மேடம்? சொல்றேன். இந்த நாள் கூட நான் இங்க வந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அத வச்சுதான் குற்றவாளிய நான் கணிச்சேன். நான் கணிச்ச அந்த நம்பர் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுன்றத சொல்றேன். முதல்ல நான் சொன்னப்ப நீங்க நம்பல மேடம். இப்ப நம்புறீங்களா? இதெல்லாம் எதுக்காக நடக்குது? உன் மூலமா எதுக்கு துர்காங்கிற சீரியல் டெலிகாஸ்ட் ஆகணும்? கதையை நேரடியா கொடுக்காம இந்த இடத்துக்கு வர வச்சு குழி தோண்டி பேப்பரை புதைச்சு அது மூலமா எதுக்கு கதையை எழுதி கொடுக்கணும்? அதோட குறிப்பா இந்த மரத்துக்கு அடியில இந்த சம்பவம் எல்லாம் எதுக்காக நடக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கதையெல்லாம் எழுதி கொடுக்கறது யாரு? அது யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மேடம், இங்க நடக்கிறதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஆனா யாரோ ஒருத்தர் நமக்கு விளையாட்டு காட்டுறாங்க. அது சாமியாவும் இருக்கலாம், ஆசாமியாவும் இருக்கலாம். யோ, சாமியும் இல்ல, பூதமும் இல்ல. மட்டசேகர் கொலைகேஸ்ல இருந்து இந்த சீரியல் மேட்டர் வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் தான். அந்த புத்திசாலி தான் நம்மள முட்டாளாக்கி அலைய விட்டு வேடிக்கை பாக்குது. அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சுது.
சார் என்னப்பா? சாமி கும்பிட வந்தீங்களா? ஆமாப்பா. நல்லா கும்பிட்டுக்கங்க சார். இது ரொம்ப சக்தியான சாமி. நீங்க வேணுது அப்படியே பழிக்கும். உங்களை பார்த்தா பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கு. நல்லா வேண்டிக்கங்க. யோ, ஏன் நிலைமை தெரியாம இவன் வேற புராணம் பாடிட்டு இருக்கான். போயா முதல்ல இங்க இருந்து. சரி சார், வரேன். ஒரு நிமிஷம், இங்க வாங்க. என்னையவா கூப்பிட்டீங்க? சொல்லுங்கம்மா. இந்த மரத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தப்பு தப்பு தப்பு, அப்படிலாம் சொல்லாதீங்க. சாமி மரம்னு சொல்லுங்க. சரி, இந்த சாமி மரத்தை பத்தி தெரியுமா? தெரியுமா? இங்க இருக்கிறது ரொம்ப துடியான தெய்வம். நான் சின்ன புள்ளையில இருந்து இந்த சாமி மரத்தை பாக்குறேன். அப்பவும் இப்படிதான் இருந்துச்சு. எங்க அப்பாரு சின்ன புள்ளையா இருந்தப்ப கூட இந்த சாமி மரம் இப்படியே தான் இருந்துச்சான். அவ்வளோ ஏன், எங்க தாத்தா சின்ன புள்ளையா இருந்தப்ப கூட. போதும் போதும், நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல. இங்க என்ன சாமி இருக்கு? இத ஏன் சாமி மரம்னு சொல்லிட்டு இருக்காங்க? அதெல்லாம் தெரியாதுமா. இத சாமி மரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பூசாரி யாரும் கிடையாது. ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா யாராவது ஒருத்தங்க சாமி கும்பிட வருவாங்க. அவ்வளவுதாம்மா. வேற ஏதாச்சும்? கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு இங்க வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஒருவேளை அது வேணது பழிச்சிருச்சோ என்னவோ, அதனாலதான் வந்துட்டு போகுது போல. என்ன சொன்ன? ஒரு பொண்ணு அடிக்கடி இங்க வந்துட்டு போகுமா? யார் அது? தெரியாதுமா. அவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. பார்த்தா அடையாளம் காட்டுவீங்களா? காட்டுவேன். ஒரு நிமிஷம், இவங்களான்னு பாருங்க. மா, இவங்கதாம்மா. இப்ப என்ன சொல்றீங்க அசோக்? இதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி துர்கா தான் இருக்காளான்னு நான் சந்தேகப்பட்டது இப்ப சரியாயிடுச்சு. மட்டசேகர், அவன் கூட்டாளிங்க கொலை, சிலை கடத்தல்னு குற்றவாளி அதுல யாருன்னு நமக்கு க்ளூ கொடுத்தது, இப்போ சீரியல் கதைக்கு பின்னாடி இருக்கிறதுன்னு, இப்படி எல்லாத்துக்கும் ஆணி வேறா இருக்கிறது துர்கா தான். அவளை விசாரிக்கிற விதமா விசாரிச்சா அத்தனை உண்மைகளும் வெளியே வந்துரும். மட்டசேகர் கூட்டாளிங்களை கொன்னது யாரு, சிலை கடத்தலுக்கு மூளையா இருந்தது யாரு, நடந்ததையும் நடக்க போறதையும் சீரியல் கதையா எழுதி கொடுத்தது யாரு, இப்படி எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் சாவையும் நாம தடுத்துடலாம். சோ இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் எனக்குள்ள இருந்ததால உங்களுக்கு ஃபோன் பண்ண அடுத்த செகண்டே துர்காவுக்கும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லியிருக்கேன். அவகிட்டயும் பேசி ஒரு கிளாரிட்டி வாங்கிடலான்னு நினைச்சேன். மேடம், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. துர்கா இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதை மட்டும் வச்சுட்டு நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் அவ காரணமா இருப்பான்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? ஏன் சொல்றேன்னா, துர்கா இங்க அடிக்கடி வந்துட்டு போறது எனக்கே தெரியும். என்ன சொல்றீங்க அசோக்? ஆமா மேடம், நீங்க என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்தே இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்த மாதிரி ஒரு ஃபீலு. இப்ப துர்காவை பத்தி சொல்லவும் தான் நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற முடிவுக்கு வந்தேன். அப்படியா? எப்ப வந்தீங்க? அதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே என்கிட்ட கேட்டுட்டீங்க. இங்க நான் எப்ப வந்தேன்னா, ஒரு நாள் மிட் நைட்ல துர்கா கம்பளி போத்திக்கிட்டு கையில அரிக்கன் லைட்டோட வெளியில போயிட்டு வந்ததா அம்மாவும் பெரியம்மாவும் துர்காவை பத்தி பெரியப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வீட்டில் அந்த டைம்ல அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அதை பத்தி கேட்டப்ப அப்ப துர்கா அதை மறுத்துட்டா. அந்த டைம்ல அவன் மேல எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அதை அவளே சொல்றப்ப தெரிஞ்சுக்கலான்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு நாள் துர்கா
பாட்டில்ல தண்ணி இல்ல பாரு. துர்கா எங்க காணோம்? துர்கா எங்க போயிட்டா? துர்கா இந்நேரத்துல இந்த கோலத்துல எங்க போறா?
போயிருப்பா? ச்சே, இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள இங்க போனா? எதுக்கு அர்த்தராத்திரியில் இந்த இடத்துக்கு வரா? எப்படி அவ்வளவு தூரம் வந்தவ அதுக்குள்ள வீடு திரும்பி தூங்கி இருக்க முடியும்? ஒண்ணுமே புரியலையே. சரி, எங்க போனான்னு எழுப்பி கேட்கலாமா? கேட்போம். துர்கா, துர்கா. சின்னையா, உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஏதாவது வேணுமா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சின்னையா, பொழுது விழுந்துருச்சா என்ன? இன்னும் இல்ல. பொழுது விடலையா? அப்போ எந்த நேரத்துல என்ன கேட்கணும்? துர்கா, நீ இப்ப எங்க போயிட்டு வந்த? சின்னையா, என்னாச்சு உங்களுக்கு? தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்பி எங்க போயிட்டு வந்தேன்னு கேக்குறீங்க? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்த்தேன். அப்போ உங்களை தான் காணோம். தோ தண்ணி பாட்டிலும் இல்ல. சரி, பாட்டில் எடுத்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு வர போயிருக்கீங்களோன்னு நினைச்சு நான் படுத்துட்டேன். நல்லா அசதி. படுத்த உடனே நல்லா தூங்கிட்டேன். ஆமா, எதுக்காக எங்க போயிட்டு வந்தேன்னு கேக்குறீங்க? அப்போ நீ எங்கேயும் போகல? இந்த நேரத்துல எங்க போவாங்க? இல்ல துர்கா, நீ வீட்டை விட்டு போறத நான் பார்த்தேன். சின்னையா, ஏதாவது கனவு கண்டீங்களா? பாதி தூக்கத்துல எழுந்தா இப்படிதான் குழப்பமா இருக்கும். நெத்தியில திருநீர் வச்சுட்டு படுத்து தூங்குங்க. சப தூக்கம் வரும். சரி, நான் படுக்கிறேன். ஏ துர்கா, துர்கா போங்க சின்னையா. இல்லையே, வெளியில போனப்பவும் துர்கா இதே புடவையை தான் கட்டியிருந்தா. அந்த மரத்தடிக்கு போயிட்டு வந்ததை ஏன் மறைக்கிறா? ஸோ நான் அன்னைக்கு நைட்டு நேரம் வந்ததுனால எனக்கு இங்கே தான் வந்தோன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் அன்னைக்கு துர்கா இங்கே வந்துட்டு போனதை அவ என்கிட்ட ஒத்துக்கவே இல்லை. அப்போ துர்கா இங்க வந்தாங்கிறதுக்கு நீங்களே சாட்சியா இருக்கீங்க. மேடம், அதுக்காக இப்போ நீங்கள் லிஸ்ட் போட்ட எல்லாத்துக்கும் பின்னாடி துர்கா இருப்பான்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அசோக், துர்கா கத்தி எடுத்துட்டு போய் ஒருத்தனை கொன்னான்னு நான் சொல்ல வரல. பாஸ்கர்ன்றவனை புலி அடிச்சு கொன்னதை நான் நேர்லயே பார்த்தேன். அதனால நடக்கிற எல்லாத்துலயும் அவளுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஏன், அவதான் முக்கியமான ஆளா கூட இருக்கலாம்னு நான் சொல்றேன். மேடம், இப்பவும் என்னால நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியல. அன்னைக்கு இங்க வந்து போனதை பத்தி நான் அவகிட்ட கேட்டதுக்கு என்ன கனவு எதுவும் கண்டீங்களான்னு கேக்குறா. அவ பாட்டுக்கு கேட்டுட்டு படுத்துட்டா. எனக்கு என்னமோ துர்கா மல்டிபிள் பர்சனாலிட்டியா இருப்பாளோன்னு தோணுது. சார், மல்டிபிள் பர்சனாலிட்டினா என்ன சார்? ஒரே ஆளு வேற வேற குணாதிசயங்களை கொண்டவங்களா இருப்பாங்க. என்ன கொடுமைனா இது அவங்களுக்கே தெரியாது. சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா கேரக்டர் மாதிரி, அன்னியன் படத்துல வர விக்ரம் சார் கேரக்டர் மாதிரி அப்படிதான் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியும் இருக்கலாம். நம்மள ஏமாத்த அப்படி நம்பவும் வைக்கலாம். அப்படியா சொல்றீங்க?
துர்காவை ஒரு குற்றவாளியா பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை மேடம். நீங்க துர்காவோட ஹஸ்பண்ட். பட் எதையும் நான் உணர்வு பூர்வமா பார்க்க முடியாது. எது உண்மைன்னு கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமை. நைட் நேரத்துல துர்கா இங்க வந்ததுக்கு நீங்க சாட்சி. பகல்ல வந்து போனதுக்கு ஆடு மேய்க்கிறவர் சாட்சி. துர்கா வரட்டும், எல்லாத்தையுமே அவகிட்டயே கேட்டுடலாம். எனக்கு உங்க நிலைமை புரியுது மேடம். ஆனா துர்கா நடந்துகிட்ட விதத்தையும் என்னோட புரிதலையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் துர்காவை விசாரிக்கணுமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அசோக், துர்காவை விசாரிச்சே ஆகணும். இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியான் தான் நான் கேட்க போறேன். அவ மட்டும் இங்க வரலன்னு சொன்னா நம்ம கிட்ட கையும் களவுமா சிக்கிருவா. ஏன்னா ஆடு மேய்க்கிற அந்த ஆளும் நீங்களும் அவளை பார்த்து சாட்சியா இருக்கீங்க. போய் சொன்னா மாட்டிக்குவா. அவ வரட்டும், கேக்கலாம். இப்ப நீங்க சொல்றது கூட எவ்வளவு தூரம் சரியா வரும்னு எனக்கு தெரியல. ஆனா சரி, பாத்துக்கலாம் மேடம். துர்கா கிட்ட நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்க. அவ என்ன சொல்றான்னு பாப்போம். சின்னையா, நீங்க எப்படிங்க? துர்கா, அது வந்து தெரியும், மேடம் தான் வர சொல்லிருப்பாங்க. ஆமா. ரைட்டர் சார், நல்லா இருக்கீங்களா? உங்க வீடு தேடி வந்து ஒரு ரசிகைய கதையை கேட்டதுக்கு என்னையும் மதிச்சு கதையை சொன்னீங்க. எங்க வீட்ல போய் துர்கா சீரியல் ரைட்டரை பார்த்தேன்னு பெருமையா சொன்னேன் தெரியுமா? ஆமா, மேடம் உங்களையும் இங்க வர வச்சுட்டாங்களா? நம்ம மேடம் செல திருட்டு கேஸையும் கொலை கேஸையும் நிறைய விசாரிக்கிறாங்களா? உங்க கதையும் அது மாதிரி தானே இருக்கு. அதனால உங்களையும் வர வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அசோக் சார் சொன்ன மாதிரி இது மல்டிபிள் பர்சனாலிட்டியா தான் இருக்கும் போல. மேடம், இப்ப சொல்லுங்க, என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? சொல்றேன். இது பாரு துர்கா, நான் கேட்கறதுக்கு உள்ளத உள்ளபடி சொல்லணும். ஏன் மேடம், இதுக்கு முன்னாடி நான் அப்படி சொன்னது இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு பதில். இங்க பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும், சரியா? சரிங்க மேடம், கேளுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கியா? துர்கா, சாரி மேடம். டிரைவர் என்ன ஜீப்பை நிறுத்தினதுமே அட நம்ம இடமாச்சேன்னு நான் முன்னாடி நடந்து வர ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன். துர்கா, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? இங்க வந்திருக்கேன்னு சொன்னியே, இங்க உனக்கு என்ன வேலை? இங்க எதுக்காக வந்தேன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ மேடம், கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்ல சொன்னீங்க. சரி, என்ன கேட்டீங்க? இந்த இடம் எனக்கு எப்படி தெரியும், இங்க எனக்கு என்ன வேலை, அதானே மேடம்? சொல்றேன். முதல்ல இந்த இடத்தை பத்தி சொல்றேன். கடைசியா உங்க கேள்விக்கான பதில சொல்றேன். இதோ இங்க இருக்கே, இந்த சாமி மரத்துலதான் ஆதி துர்காங்கிற பெரும் சக்தி கூடியிருக்கான். இந்த ஆதி துர்காவுக்கும் நம்ம ஜமீனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாமி மரத்துக்கும் கனகதுர்கா அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி எல்லாத்தையும் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க.
துர்கா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜமீனும் மக்களும் ஆதி துர்கா கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? சொல்றேன் சின்னையா. அந்த வருஷம் ஒரு பெரிய விபரீதம் நடந்துச்சு. அது விபரீதம்னு சொல்றதா இல்ல விதின்னு சொல்றதா? ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாரோட மொத்த சந்தோஷத்தையும் புரட்டி போட்டுடுச்சு. ஜமீனும் மக்களும் வழக்கப்படி நகைப்பொட்டியை எடுத்துக்கிட்டு ஆதி துர்கா கோவிலுக்கு அந்த வருஷம் வந்தப்ப என்ன ராக்கமாக்கா, ரொம்ப நாளா உன் மவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலையா இருந்த. இப்ப கல்யாணம் பண்ணி வச்ச கையோட உன் மருமகளையும் மகனையும் ஜோடியா நம்ம சாமி மரத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்ட போல. ஆமாடி, போன வருஷம் இவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அத ஆதி துர்கா நடத்தி கொடுத்துட்டா. அதுக்குதான் ஆத்தாக்கு நன்றி சொல்லலான்னு குடும்பமா வந்துகிட்டு இருக்கேன். அக்கா, அது சக்தி உள்ள தாயாச்சே, அவகிட்ட யாரு என்ன முறையிட்டாலும் நடத்தி கொடுத்துருவா. அதுவும் உங்க வேண்டுதல சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வச்சிருக்கிய, கண்டிப்பா அவ நடத்தி கொடுத்துருவா. வேணா அடுத்த வருஷம் பாரு, ராக்கம்மா இங்க பாட்டியாதான் வரும் பாரு. என்ன கருப்பா, ஊர் மக்களையே காணோம்? ஐயா வராங்க. உங்க கூட வரத்துக்கு கூச்சப்பட்டுட்டு ஓஹோ எல்லாம் பின்னாடி வராங்க ஐயா. நம்ம மக்கள் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மரியாதைங்கிற பேர்ல என்ன அவங்க கிட்ட இருந்து ஒதுக்கியே வைக்கிறாங்க. என்னவோ மக்கள் நல்லா இருந்தா சரி. இது சக்தியுள்ள சாமிமா, நல்லா வேண்டிக்கோ. டே கருப்பா, நம்ம சனங்க எவ்வளவு மகிழ்ச்சியா வர்றாங்க பாரு. ஐயா, மாசம் மும்மாரி பொழியுது, முப்போகம் விளையுது. வறுமை இல்லாத வாழ்க்கை, பிணி இல்லாத சனங்க, நீதியும் நேர்மையுமா நீங்க ஆட்சி செய்றீங்க. அதனாலதான் நம்ம சனங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஐயா. அப்படி சொல்லாத கருப்பா, நான் வெறும் கருவிதான். எல்லாத்துக்கும் மூலம் தாய் ஆதி துர்கா தான். அவளுக்கு நாம என்ன கைமாறு செஞ்சுட்டோம்? அம்மாவுக்கு எத்தனை பணிவிட செஞ்சாலும் அது போதாது. எத்தனை ஜென்மம் எடுத்து பணி செஞ்சாலும் அந்த கடன் தீராது. அம்மா தாயே துர்கா. என்னன்னு தெரியலையே, சத்தம் புதுசா இருக்கு. ஏன் கருப்பா ஐயா, என்ன சத்தம் அது? ஐயா, சோள தோட்டத்துல காவ காக்கிறவங்க எழுப்புற சத்தம் மாதிரி இருக்கு ஐயா. ராத்திரிங்கிறதுனால எதிரொலிச்சு கேக்குது. அப்படியா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வினோதமான சத்தத்தை கேட்டது இல்லையே. சரி, போல வாங்க. சரிங்க. டேய், நம்ம ஆளுங்க குரல் கேட்டுருச்சு. சாமி கும்பிட வனத்துக்குள்ள ஜமீனும் அவர் ஜனங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. இனி நாம நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். இத மட்டும் சரியா செஞ்சிட்டா பல காலத்துக்கு நாம உட்கார்ந்து சாப்பிடலாம். ஜாக்கிரதை, நான் சொன்னபடி எல்லாம் சரியா நடக்கணும். புரியுதடா? புரிஞ்சுதுண்ணே. சரி, கிளம்புங்க. நீங்க அப்படி போங்க, நீங்க என் கூட வாங்க.
ம் வாங்கடா. யார் டேய் கருப்பா, ஐயா நம்ம மக்கள் சத்தம் போடுற மாதிரி இருக்கே. ஆமாங்க ஐயா, ஏதோ சத்தம் கேக்குது. டேய் கருப்பா, நீ பூசாரிக்கு பாதுகாப்பா இங்கேயே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. டேய் வாடா. போயிட்டானுங்களே, நாசமா போனவங்க. பாவி பசங்க, படுபாவி பசங்க போயிட்டானுங்க. நல்லா இருக்க மாட்டானுங்க, நாசமா போவானுங்க. என்ன இதெல்லாம்? ஐயோ ஐயா, எங்க நிலைமைய பாத்தீங்களா ஐயா? என்ன நடந்துச்சு? ஏம்மா இப்படி எல்லாரும் அலங்கோலமா இருக்கீங்க? ஐயா, எங்க இருந்தோ ஒரு கொள்ள கூட்டம் வந்தது. கண்ணி மிக்கிற நேரத்துல காதுல கழுத்துல கடந்ததெல்லாம் அறுத்துட்டு போயிட்டானுங்க ஐயா. ஐயோ, எங்க பொண்ணு பொருள் போனா பரவாயில்லையே, எங்க பொண்ணு புள்ள மான போயிடுச்சு. ஜமீன் ஐயா. என்ன தாயி சொல்ற? ஆமா ஐயா, எங்க கண்ணு முன்னாடியே அந்த அரக்கனுங்க எங்க பொண்ணுங்களை இழுத்துட்டு போயிட்டானுங்க ஐயா. எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், எங்களால முடியலங்க ஐயா. கருப்பா, ஐயோ ஐயோ. அம்மா ஆதி துர்கா, என் சனங்களுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டியே. நீதானே எங்க காவல் தெய்வம். உன்னை கும்பிடு வந்த என் சனத்துக்கு நீதானே பாதுகாப்பை கொடுத்துருக்கணும் தாயி. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? இந்த அம்மாவி ஜனங்க ஆதி துர்காவை கும்பிடுறதுக்காக வனத்துக்குள்ள வந்தது ஒரு குத்தமாயா? நாங்க என்னையா செஞ்சோம்? இந்த ஆத்தா ஏன் எங்களை இப்படி வஞ்சிக்கணும்? எங்க பிள்ளைகளை காப்பாத்தி கொடுங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, கருப்பு என்னாச்சு? ஐயா, நம்ம மோசம் போட்டோம் ஐயா. நீங்க இந்த பக்கம் வந்த உடனே கல்ல கூட்ட எங்களை அடிச்சு போட்டு அம்மனோட நகையை களவாண்டிட்டு போயிட்டாங்க ஐயா. பாத்தீங்களா, அந்த ஆத்தாவால அவளுக்கான நகை பெட்டிய கூட அவளால பாதுகாத்துக்க முடியல. அப்புறம் எப்படியா எங்களை பாதுகாப்பா? சக்தி உள்ள தாயா இருந்திருந்தா இந்த மாதிரி நடக்காம பண்ணிருக்கணும்ல. இல்ல தாயி, ஐயா, எங்க நிலைமைய பாத்தீங்களா? இனி எங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? கௌரவமா வாழதான் முடியுமா? எனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடுச்சு. அந்த ஆத்தாவும் பொண்ணுதானே, என்னை ஏன் காப்பாத்தாம விட்டுட்டா? ஐயா, கும்மி பாட வந்த எங்களை ஒப்பாரி பாட வச்சுட்டாலே. அவளுக்கு சக்தி இருந்திருந்தா எங்க மானம் போயிருக்குமா? இது காத்தாத பொறுப்பு. தான் பிள்ளைங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அம்மா எங்களை கைவிட்டுட்டாலே. தாயி, என் பொண்ணு
இப்படி நடப்பணமா ஆக்கிட்டாளே, வாழ்க்கையே அழிச்சிட்டாளே. ஐயோ ஐயா, இந்த வனத்துக்குள்ள பௌர்ணமி ராத்திரியில ஆத்தாவை நம்பிதான் துணிச்சலா ஆட்டம் பாட்டோன்னு பொண்ணு பிள்ளைங்க எல்லாரும் கிளம்பி வந்தோம். பொருளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பொண்ணுகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஆத்தால பார்க்க வந்ததுக்கு பொருளோட மான மரியாதை போனதுதான் மிச்சம். போதுங்கய்யா, இதுக்கு மேல நாங்க இங்க வரவே மாட்டோம். இதுவே கடைசியா இருக்கட்டும், இங்க இருந்து போயிடலாங்க ஐயா. ஐயோ இல்ல தாயி, அப்படி சொல்லாத. நடக்கிறது, நடந்தது, நடக்க போறது எல்லாத்துக்கும் மூலமே அந்த ஆதி துர்காதான். இந்த மனுஷ பொறப்புங்க அவங்க செஞ்ச பாவத்துக்கு அம்மா மேல பழி போட வேண்டாமா? அலை அலையா எத்தனை துயரம் வந்தாலும் அந்த ஆதிசக்தியை ஆராதிக்கணுங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போனது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவங்க அனுபவிக்காத துன்பத்தையா நாம அனுபவிச்சுட்டோம். வனத்துக்குள்ள வந்துட்டு நாம நம்ம கடமைய அவளுக்கு செய்யாம போயிட்டா அது இந்த பொறப்புக்கு மட்டும் இல்ல, 7 பொறப்புக்கும் அந்த பாவம் நம்மளை விடாது. என்ன நடந்தாலும் சரி தாயி, அவளை கும்பிடாம போக கூடாது. நான் போவேன். ஏன் என் சனங்களை இப்படி சோதிச்சேன்னு ஆத்தால நான் கேள்வி கேட்பேன். காக்கிற தெய்வமா இருந்துகிட்டு எப்படி எங்களை கைவிட்டேன்னு நான் கேட்பேன். ஆத்தாவை முழு மனசோட நம்புறவங்க என் பின்னாடி வாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க இங்கேயே இருங்க. ஐயா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, மனுஷங்க செஞ்ச தப்புக்கு அம்மாவை பழி சொல்றது தப்புதான். எங்களையும் கூட்டிட்டு போங்க ஐயா. சரி வாங்கம்மா போலாம். வாமா போலாம். அந்த புறா கூடனும் அவனோட கூட்டமும் பொண்ணு பொருளை மட்டும் இல்ல, பொண்ணுங்களோட மானத்தையும் சூறையாடிட்டு களியாட்டம் போட்டானுங்க. மக்களும் ஜமீனும் ஆதி துர்கா இடத்துக்கு வந்து எந்த நிந்தனையும் செய்யாம எப்பவும் போல பொங்கலை வச்சு படையில போட்டு ஆதி துர்காவை கும்பிட்டாங்க. டேய், பொண்ணும் பொருளும் மனசுக்கு திருப்தியா இருந்துச்சுடா. எல்லாருக்கும் காட்டுங்க. அம்மா, பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணுங்க.
அந்த ஊர் மக்களும் ஜமீன் ஐயாவும் எப்பவும் போல பூஜை பண்ணிட்டு கிளம்புற அந்த நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. அங்க இருந்த ஒரு கன்னி பொண்ணு மேல ஆதி துர்கா இறங்கிட்டு அந்த கன்னி பொண்ணு மேல படு உக்கிரமா இறங்கின ஆதி துர்கா மக்களுக்கும் ஜமீனுக்கும் ஒரு வாக்கு கொடுத்துச்சு. ஏய் ஏய் துர்கம்மா துர்கம்மா தாயே என்ன தேடி வந்தப்ப நீங்க பட்ட துயரம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா இனி ஒரு முறை என் பிள்ளைங்க நீங்க துயரப்படக்கூடாது. சரி தாயே. அதனால என் மக்களாகிய நீங்க இனிமே என்ன பார்க்க வனத்துக்குள்ள வர வேண்டாம். வனத்துக்குள்ள இருக்கிற நான் என்னோட பசங்களை பார்க்க ஊருக்குள்ள வரேன். நல்லது தாயே. ஐம்பூதத்துல ஒண்ணான இந்த நிலத்துல இருந்து ஏன் இடத்துல இருந்து நான் அள்ளி கொடுக்கிற மண்ணு இது. இத ஊருக்குள்ள நடுநாயகமா வச்சு ஒரு ஆலயம் எழுப்ப. சரி தாயே. அங்க ஐம்பொன் சிலைய நிறுவு. என்னோட உபசக்தியா எனக்கு சேயா இருக்கிற கனக துர்கா இனிமே அங்கதான் குடியிருப்பா. அவளுக்கு 6 வேளை பூஜை பண்ணி ஆனந்தம் படுத்திக்கிட்டே வாங்க. ஜமீனையும் ஊரையும் அவ காத்துப்பா. ஆதி துர்கா சரணம். கனக துர்கா சரணம். ஆதி தாயே போற்றி போற்றி. கனக துர்கா போற்றி போற்றி. பாதிக்கப்பட்ட என் குழந்தைங்களை நான் கைவிட மாட்டேன். அவங்க வாழ்வாங்க, நான் வாழ வைப்பேன். உங்களுக்கு தாலி பாக்கியம் கொடுத்து இல்லறங்கிற நல்லறத்துல சீரும் சிறப்புமா நான் உங்களை வாழ ஆசீர்வதிக்கிறேன். நீ என் குழந்தைக்கு வாழ்க்கை கொடு. சரி தாயி. நீ அவளுக்கு மாங்கல்யம் கொடு. சரி தாயி. மனம் நொந்து போன என் மகளை மகிழ்ச்சியோட வாழ வை. நீ கண்ணீரும் கம்பளையுமா அபலையா இருக்கிற என் குழந்தைக்கு குடும்பத்தை கொடு. அப்படியே செய்யறேன் தாயி. என் பிள்ளைங்களான நீங்க எல்லாம் பெரு வாழ்வு வாழணும். உங்க குலம் தழைச்சு தலைமுறை தலைமுறையா என்ன நீங்க தொழணும். உங்களுக்கு எப்பவோ என்னோட அருள் ஆசை உண்டு.
இனிமே உங்களுக்கு துன்பம் வராது, துயரம் சூழாது. மாதம் மும்மாறி பொழியும், பட்ட மரம் துளிர்க்கும், வெள்ளாம செழிக்கும், பிணியானது அண்டாது, வறுமையாக்கப்பட்டது அண்டாது. என்னோட இந்த வாக்கு மாறாது. சரி தாயி. ஒரு ஜாமம் கழிச்சு என் ஜனங்க இங்க இருந்து கிளம்பட்டோம். சரி தாயி. இப்பவே உங்களுக்கு கொடுமைப்படுத்தின அந்த துஷ்டர்களை நான் வதம் பண்றேன். அப்போதான் என் மனசு ஆறும், என்ன பார்க்க வந்த ஜனங்க மனசும் குளிரும். சாம்பவி சடாதரி சடாட்சரி சர்வ அண்டங்களும் ஆடும் சக்தினி மாயி மக மாயி மணி மந்திரசேகரி மகிஷாசுர மர்தினி. டேய், உங்க வைக்க சாமி மரத்துக்கு போனவங்க திரும்பி வர நேரமாச்சு. அவங்க கிட்ட மிச்சம் இருக்கிற பொருளையும் திருடிட்டு அவங்க கூட வர பொண்ணுங்களையும் தூக்கிட்டு போயிடும். கிளம்ப கிளம்ப போலாம். சாமி மரத்துக்கு போனவங்க இன்னும் திரும்பி வரலையடா. வருவாங்கண்ணே வருவாங்கண்ணே. அங்க பாருடா. கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டோம், ஆனா தேவாமிர்தமே கிடைச்சிருக்குடா. கிடைச்ச வரைக்கும் அவ்வளவுதானே, இதுக்கப்புறம் எதுவும் கிடைக்காது போல. டேய் சும்மா இருடா. காசை தவற விட்டவனை புடிச்சு அவங்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் பறிச்சுக்கிட்டா இந்த ஜென்மத்துக்கு நாம திருட்டு தொழில பண்ண வேணாம்டா. நானும் பெரிய ஜமீன் ஆயிடுவேன். நான் ஜமீன் ஆயிட்டா நீங்க எல்லாம் சின்ன ஜமீனே. ஆமாடா, இவ்வளவு தங்க காசை தவற விட்டு போன யாரா அந்த லட்சுமி? கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி ஆங்காரியே தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சமுண்டி பகவதி